ஹாய் டியூஸ்டே மார்னிங் நேற்று நைட்டே கொண்டக்கடலை ஊற வச்சாச்சு. ஸோ அதை வச்சு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலாம்னு சொல்லி சிம்பிளாக ஒரு சன்னா மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு மிக்சர் ஜாரில் 2 வெங்காயம், 2 தக்காளி, 4 பல்லு பூண்டு, 4 துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அப்புறம் ஒரு பேனில் எண்ணெய், சோம்பு, அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் சேர்த்துட்டு பச்சை வாசனை போனதும் மசாலா சேர்க்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு சேர்த்து வதக்குங்க. தண்ணி தேவைப்பட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வேக வச்ச சுண்டல் இதோட சேர்த்துக்கலாம். 10 மினிட்ஸ் எல்லாம் சேர்ந்து நல்லா வேக விட்டா சன்னா மசாலா ரெடி. கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி, 20 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். காலையில் அம்மா துணி துவச்சிட்டு இருக்கும்போது நான் இந்த வேலையை முடிச்சிட்டேன். அம்மா வந்து சப்பாத்தி போட்டு தரேன்னு சொன்னாங்க. இதுக்கு நடுவில் என்னோட ஸ்டடி டேபிள் ரொம்ப மெஸ்ஸியாக இருந்துச்சு. ஸோ அதை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அதோட க்ளீனிங் வேலையை முடிச்சுட்டு தேவையில்லாத புக்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சிருந்த ஷெல்ஃபில் மாற்றி வச்சுட்டு ஸ்டடி டேபிள் ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. மீன்வேல் அம்மாவும் சப்பாத்தி போட்டாங்க. கொஞ்சம் சிக்கன் குழம்பு ஆல்ரெடி வச்சிருந்தது இருந்தது. ஸோ அதையும் கொஞ்சம் சூட் பண்ணி சன்னா மசாலா, சப்பாத்தி, கொஞ்சம் ஆனியன் வச்சு சாப்பிட்டாச்சு. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.